பாப்போம்க்கா. நீங்க எல்லாரும் வரட்டும்னு சொன்னீங்களேக்கா, பரவாயில்லையா? ஓகேக்கா. பாரு ஆக்சுவலி நான் டைம் சொன்னது 9 o'clock. ம். நானே 10 minutes லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அவங்க இன்னும் ஜாயின் பண்ணல. ஓகேக்கா. நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். சரிங்கக்கா. Illustration 10 பாத்தீங்கன்னா கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் வரைக்கும் கிளியரா? எஸ்கா. இங்க நீ என்ன பண்ணுவேன்னா குட்வில் கண்டுபிடிக்க இங்க ஒரே ஃபார்முலா, சூப்பர் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வச்சு நீ சூப்பர் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிப்ப. சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிரும். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். ஸோ நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பேன்? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டா நார்மல் ப்ராஃபிட் கிடைச்சிரும். இதை வச்சு நம்ம சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாமா? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஓகேக்கா. குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொஸ்டின்லயே கொடுத்துருக்கானா? ஆமாங்கக்கா. ஓகேவா? போட்டா நமக்கு குட்வில் கிடைச்சிடும். ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகேவா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் 11th சாப்டர். கண்டிப்பா இதுல இருந்து இந்த சம்ஸ் வரும். சாப்டர் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தான் ரொம்ப முக்கியம், அப்படிதானக்கா? ஃபார்முலா தான் படிக்கணும். நீங்க அந்த ஃபார்முலாவை நான் சொன்ன மாதிரி ஒரு ஷீட்ல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்கக்கா. ம். அதுவும் ஃபார்முலாவும் உனக்கு நிறைய இல்ல. நீ பாரு சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் படிச்சினா அதை வச்சே தான் நீ அடுத்தடுத்த சம்ஸ் போட்டுட்டு வர, தெரியுதா? தெரியுதுக்கா. ம். 11th சம் பாரு, சேம் அதே சம், நம்பர் மட்டும் தான் மாத்தி கொடுத்துருக்கான். கேபிட்டலைசேஷன் மெத்தட்ல குட்வில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்போ இங்க கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கொடுத்துட்டா, ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துட்டா, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துட்டா. நம்ம சூப்பர் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிச்சு டிவைடட் பை இந்த ரேட் போட்டு கண்டுபிடிக்கலாம்ல? கண்டுபிடிக்கலாம்க்கா. இங்க பாரு, ரெண்டு மெத்தட் இருக்கு. கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ன்றது வேற, கேபிட்டலைசேஷன் மெத்தட்ன்றது வேற. சரிங்கக்கா. ஓகேவா? கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல நீ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போடுவ. கேபிட்டலைசேஷன் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா குட்வில்லோட ஃபார்முலா வந்து டோட்டல் கேபிட்டலைஸ்ட் வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய். ஓகேக்கா. ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது பேலன்ஸ் ஷீட் ஞாபகம் வச்சுக்கோ. கேபிட்டல் எம்ப்ளாய்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அசெட்ஸ்ல இருந்து லைபிலிட்டிஸ் லெஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் என்ன வருது அதானே கேபிட்டல். கேபிட்டல். ஆமாக்கா. அததான் இங்கேயும் பண்ணிப்போம். என்ன அசெட்டை பிரிச்சு போட்டிருக்கோம். பிக்சட் அசெட்ஸ் தனியா, கரண்ட் அசெட் தனியா, லைபிலிட்டிஸ் தனியான்னு காமிச்சிருக்கான். ஓகேவா? ஓகேக்கா. அசெட்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணு. பிக்சட் அசெட், கரண்ட் அசெட்ஸ் ஆட் பண்ணுங்க. அதுல இருந்து லயபிலிட்டியை, கரண்ட் லயபிலிட்டி லெஸ் பண்ணா நம்மளோட ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்னன்னு கிடைச்சிடும். ஓகேக்கா. இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, பிக்சட் அசெட்ஸ் பிளஸ் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் பிசினஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். எல்லாமே கொஸ்டின்ல கொடுத்துருப்பான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினும் இதுக்கு கொடுத்த கொஸ்டினும் சேம் கொஸ்டின், தெரியுதா? சரி, இங்க இது ரெண்டும் சேம் கொஸ்டின், ஆனா மெத்தட் வேற. மெத்தட் அங்க வேற. ஓகே. சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிப்பீங்க, இங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் கேபிட்டலைஸ்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆவரேஜ் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகேவா? அடுத்தது கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ்னு போடுவோம். கொஸ்டின்ல அவனே கொடுத்துட்டான். சோ ஆவரேஜ் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டா கேபிட்டலைஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அதுல இருந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு லெஸ் பண்ணா நமக்கு குட்வில் கிடைச்சிடும். ஓகேக்கா. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகேவா? இன்னும் இதுல ரெண்டே ரெண்டு சம் தான் நமக்கு இருக்கு. illustration 6 பார்த்தாச்சு. illustration 4, 5. அக்கா உங்ககிட்ட ஒண்ணு illustration சொல்லணும்க்கா.
சொல்லுடா. அக்கா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இது 3 இங்க பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் 5 வந்து ஆக்சுவலி என்னன்னா சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்ல இருக்கிற ஒரு சம் தான். ப்ராஃபிட்ஸ் ஏர்ன்டு கொடுத்துட்டான். எவ்வளவு இயர்ஸ்க்கு இங்க கொடுத்துருக்கான்? 3 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? இப்போ இதுல இந்த நான் ரெக்கரிங் இன்கம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம லெஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி நான் ரெக்கரிங் இன்கம்னா என்ன? திரும்ப திரும்ப அடிக்கடி வராத செலவுக்கா. மீன் கரெக்ட். செலவு இல்ல, எப்பவாவது வர வரவு. இன்கம், ஐ மீன் உனக்கு எப்பவாவது வர இன்கம் அது. கரெக்டா? யூஸ்வலா உனக்கு அந்த பிசினஸ்ல அந்த இன்கம் வராது, எப்பவாவது அந்த இன்கம் வந்து உனக்கு வந்திருக்கும். கரெக்டா? ஆமாங்கக்கா. சோ ஆக்சுவலி இது என்ன பேசிஸ்னா, இப்போ நீ ஜென்ரலா உட ப்ராஃபிட் கால்குலேட் பண்றேன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நம்ம எப்படி எடுப்போம்? ஒரு வருஷம் நீ இவ்வளவு சேல்ஸ் பண்ற, நெக்ஸ்ட் இயர் இவ்வளவு சேல்ஸ் பண்ற, மொத்தமா உனக்கு எவ்வளவு வந்திருக்கு அந்த மாதிரி பார்த்துதான் நீங்க ஆவரேஜ் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. இந்த குட்வில் கால்குலேஷனுக்கு என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். இந்த நான் ரெக்கரிங் இன்கம் வந்து அந்த ஒரு வருஷம் தான் வந்திருக்கு, மத்த வருஷம்லாம் அந்த இன்கம் உனக்கு வராது. சோ அதை வந்து நீ உனக்கு குட்வில் கால்குலேஷனுக்கு எடுத்துக்க மாட்ட. ஓகேவா? புரியுதா? ஓகேக்கா. சோ இங்க பாருங்க, 3 வருஷத்தோட ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. 2060 வந்து என்ன ஆகுது, இந்த நான் ரெக்கரிங் இன்கம் வந்து நமக்கு ஒரு 3000 இருக்கு. சோ அதை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஒரு இயர்ல மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்கம் வந்திருக்கு, மத்த இயருக்குலாம் வரல. கரெக்டா? சோ ஜென்ரலா நம்ம பிசினஸ்ல இருந்து நமக்கு என்ன இன்கம் வருதோ அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். சோ அந்த இன்கம் நீங்க லெஸ் பண்ணிடுவீங்க. அடுத்தது, இந்த ஃபயர்னால ஸ்டாக் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கா 2000 rupees. நீங்க எடுத்துட்டு வந்திருக்க இந்த 29,000 ப்ராஃபிட்டை எப்படி எடுத்துட்டு வந்திருப்பீங்க? அந்த லாஸ் எல்லாம் லெஸ் பண்ணி தானே எடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்கக்கா. அதை நம்ம ஆட் பேக் பண்ணிடுவோம். ஏன்னா இதுவும் இந்த வருஷம் ஆன லாஸ் தான், எல்லா வருஷமும் உனக்கு இந்த லாஸ் வந்து நடந்துட்டு இருக்காது. கரெக்டா? இதெல்லாம் சில எக்ஸப்ஷனல் கேசஸ். இங்க ஏதாவது அதுக்கு கொடுத்துருக்காங்களான்னு பாக்குறேன். இங்க பாரு, அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டு வருவீங்க. பாஸ்ட் ரெவன்யூஸா இருந்துச்சுன்னா, லைக் ஃபியூச்சர்ல நீ அந்த மாதிரி எந்த ஒரு ரெவன்யூவும் ஏர்ன் பண்ண போறது இல்ல, எப்பவோ ஒரு டைம் உனக்கு அந்த ரெவன்யூ வந்திருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம லெஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ் நாட் ரெக்வயர்ட் இன் ஃபியூச்சர். உனக்கு இந்த இன்சூரன்ஸ் லாஸ், ஐ மீன் ஃபயர்னால லாஸ் ஆனதுலாம் எப்போ ஒரு டைம் நடந்தது, அதே எக்ஸ்பென்சஸ் வந்து உனக்கு நெக்ஸ்ட் இயரும் வரணும்ன்றது கிடையாது இல்ல. அப்ப அதை வந்து நம்ம ஆட் பேக் பண்ணிடுவோம். புரியுதா? புரியுதா இல்லையாடா? புரியுதுக்கா. ஓகே. சோ இப்ப அந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இங்க பாருங்க. இங்க வந்து ஸ்டாக் நாட் இன்ஷூர் பட் இட் இஸ் டிசைடட் டு இன்ஷூர் த ஸ்டாக் இன் ஃபியூச்சர். த இன்சூரன்ஸ் பிரீமியம் எஸ்டிமேட்டட் அட் 5,600 பெர் annum. அவங்க எந்த ஒரு இன்சூரன்ஸும் போடல, ஜஸ்ட் ஒரு எஸ்டிமேஷன் தான் வச்சிருக்காங்க. அதை நம்ம கன்சிடர் பண்ணணுமா? பண்ணக்கூடாதாக்கா? பண்ணுவோம். ஆனா என்னன்னா, இங்க உனக்கு அவன் எந்த இயர்னு மென்ஷன் பண்ணிருக்கானா, பெர் ஆனம்னு கொடுத்துட்டா. சோ 3 வருஷத்துக்குமே அது ஒரு எஸ்டிமேஷன். கரெக்டா? ஆமாக்கா. பர்டிகுலரா இந்த வருஷத்துக்கு நீ பே பண்ணனா தான் அது அந்தந்த வருஷத்துல இருந்து நீ லெஸ் பண்ணுவ. இது வந்து நீ ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு ஆகுன்ற மாதிரி கணக்கு போடுற. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ரெண்டு எக்ஸ்பென்சஸும் பாருங்க. இது வந்து உனக்கு இந்த பர்டிகுலர் இயர்ல கிடைச்ச இன்கம், பர்டிகுலர் இயர்க்கான எக்ஸ்பென்சஸ். சோ அது ரெண்டையும் லெஸ் பண்ணி அவர் ஆட் பேக் பண்ணிட்டு ஆக்சுவல் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லங்கக்கா. ஓகேவா? இப்ப அதை வச்சுட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் ஒரு வருஷத்துக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த 5,600 நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து லெஸ் பண்ணணும். பிகாஸ் நீ வந்து ஃபியூச்சர்ல தான் அதை பே பண்ண போற. ஓகேவா?
இப்போதைக்கு ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருக்கேன், ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதை வந்து பே பண்ண போறேன். அதனால அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம லெஸ் பண்ணுவோம். ஓகேக்கா. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது குட்வில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகேக்கா. அந்த 3 எக்ஸ்பென்சஸும் இன்கமும் அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாக்குறப்போ பர்டிகுலர் இயருக்கான இன்கமோ பர்டிகுலர் இயருக்கான எக்ஸ்பென்சஸா அதை அந்த பர்டிகுலர் இயர்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஹோலா கொடுத்துருக்கா பெர் ஆனம் இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்தா லெஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேக்கா. புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 4 மட்டும் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஒரே ஒரு சம். பூம்பாக்காக்கா. இல்ல இப்பவே ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் ஒரு ஓவர்வியூ வேணா குடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இப்ப சம் சென்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு சம் போடலாம்ல? போடலாம்க்கா.